வணக்கம் நண்பர்களே, இந்த கோழிக்கு வந்துட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி வாதநோய் வந்திருந்தது. ஒரு கால் முன்னாடி நீட்டிக்கிச்சு, ஒரு கால் பின்னாடி நீட்டிக்கிச்சு. நான் 4 வருஷமாக நாட்டுக்கோழி வளர்க்குறேன். என் கோழிகளுக்கு இந்த மாதிரி நோய் வந்ததில்லை. அதனால எனக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கோழி வந்துட்டு இந்த வாத நோய் வந்து இறந்து போயிடுச்சு. இந்த கோழிக்கும் இந்த நோய் வந்ததுனால நான் இதுக்கான மருந்து யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் குணா நாட்டுக்கோழி சேனலில் இந்த வாத நோய் வந்த கோழிகளுக்கு நியூரோ இன்ஜெக்ஷன், அதாவது அதோட செஸ்ட்டில் வந்துட்டு நியூரோ இன்ஜெக்ஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட சொல்லியிருந்தாங்க. இந்த இன்ஜெக்ஷனோட பேர் வந்துட்டு நியூரோபியான் 4. அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டாலும் நடக்க 2 மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிற வழிமுறையே சொல்லியிருந்தாங்க நண்பர்களே. நானும் அதை ஃபாலோ பண்ணேன். பரவாயில்ல, நடக்க காலதாமதமானாலும் பரவாயில்ல, இந்த நோயிலேருந்து இந்த கோழி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் அவங்க சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணேன். இப்போ பாருங்கள், அவங்களே இற எடுக்கிறாங்க, காலை பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பச்சை தண்ணி அவாய்ட் பண்ணிவிடுங்க. சுடுதண்ணியே ஆற வச்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுத்தா சளி பிடிக்கும், அப்புறம் வாயினால் மூச்சு விடுவாங்க. அப்புறம் எந்த சாப்பாடும் அவங்க வாயினால் நம்மளால் கொடுக்க முடியாது அவங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.